யோ வணக்கம் பீப்பிள்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டேய் என்னடா வணக்கம் பீப்பிள்ஸ் போயிட்ட எல்லா வீடியோக்கு முன்னாடி கான்செப்ட் ஒன்று போடுவியே அது எங்க? அதான்ப்பா வீடியோ ஸ்டார்டிங்ல ட்ரோன் கிராஷ் ஆச்சே பார்க்கலாம். அப்போ உங்ககிட்ட கான்செப்ட் இல்ல இல்ல சரி கேவலமா பண்ணாத, ஏதாவது ஒரு பண்ணி தொலை. அகைன் வணக்கம் பீப்பிள்ஸ். இந்த வீடியோல மதுரை டு பச்சைமலை போக போறோம். எக்ஸாக்டா 224 கிலோமீட்டர்ஸ். மதுரை டு துறையூர், துறையூர்ல இருந்து சோப்பனாபுரம் ரோட் கட் ஆகும். மேலே ஏறினா பச்சைமலை. பச்சைமலை இஸ் அன்ரேட்டட் ஹில்லுங்க. ஆக்சுவலா டூரிஸ்ட் இன்னும் நிறைய இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால பச்சைமலைக்கு ஏற ரோடு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. பட் இது கிட்டத்தட்ட எக்ஸாக்டா கொல்லி ஹில்ஸ் மாதிரியே தாங்க இருக்கு. இந்த வீடியோல 2 ஃபால்ஸ் அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஸ்டே எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் சோக்ட் வித் மை டூர். கைஸ், பச்சைமலையை சுற்றி எக்கச்சக்க இடம் இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்சது 2 ஃபால்ஸ் தான். அதில் இப்போ ஒரு ஃபால்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஃபால்ஸ் பேர் மங்களம் ஃபால்ஸ். இது எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்ச இடம் தான். பிகாஸ் பச்சைமலை ஊருக்குள்ளே இருக்குது. இதுக்கு வந்து ப்ராப்பர் போர்ட்ஸ்லாம் கிடையாதுங்க. போகிற வழியில் ஒவ்வொருத்தர்கிட்ட நிறுத்தி கேட்டு தான் போகணும். இல்லாட்டி மேப் லோட் பண்ணிடுங்க. ப்ராப்பர் ரோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரைட் டர்ன் வரும். அதுக்கடுத்து ரோடு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் தான். ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும். மழை நேரத்தில் பைக்கில் வரவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அதை பற்றி யோசிக்காதுங்க. காரில் வரவங்களுக்கு நோ ப்ராப்ளம். மங்களம் ஃபால்ஸ்க்கு கீழே எட்டருமை அருவி இருக்கதா சொன்னாங்க. பட் அது ஒரு பிரைவேட் ஏரியா, இறங்குறதும் கஷ்டம், போகவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லெட்ஸ் see some drone shots. மங்களம் ஃபால்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ கோரையார் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பச்சைமலையில் இருக்க ஸ்டேஸ் அண்ட் ஃபுட்ஸை பற்றிலாம் பார்த்துருந்தோம். பச்சைமலையில் சோர்ஸ் ஆஃப் ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஸ்டே. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அந்த ஸ்டேஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 ஹட்ஸ் இருக்குது. ஃபேமிலி வந்தீங்கன்னா 4 to 5 மெம்பர்ஸ் தங்கலாம். இல்லை நாங்கள் கூட்டமாக வரோம், ஒரு 20-30 பேர் வரோம்னா டாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹட்ஸ் அண்ட் டாம்ஸோட ரேட்ஸில் அந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ ஹட் அண்ட் டாமோட வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸ்டே எல்லாம் ஓகேப்பா. ஃபுட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். நாம் தங்கியிருக்கோம்ல ஃபாரஸ்ட்டு, இங்கேருந்து 50 மீட்டர்ஸ் கூட கிடையாது ஒரு ஹோட்டல் இருக்குது. பெரிய ஹோட்டல்லாம் இல்லைங்க, ஒரு கூரைக்கடை தான். பட் நீங்கள் கேட்குற எல்லாமே அங்கே கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஆஃப்டர்நூனே நைட்டுக்கு என்ன வேணுன்றதை ஆர்டர் சொல்லிங்கன்னா அவங்க ப்ரிப்பேரும் பண்ணி வச்சுருவாங்க. இல்லை எனக்கு கூரைக்கடையிலாம் சாப்பிட முடியாதுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்ட்டை சொல்லி நீங்கள் லஞ்சும் அரேஞ்ச் பண்ணலாம். மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா. ஸோ
ஸ்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு கோரையார் ஃபால்ஸ் கிளம்பியாச்சு. கைஸ் இந்த வழியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ராமநாதபுரம், தோனூர், புத்தூர் அங்கதான் கோரையார் ஃபால்ஸ் இருக்கு. பிகாஸ் அங்க 2 புத்தூர் இருக்கு. புத்தூர், புத்தூர் இப்படி 2 இருக்கனால கன்ஃபியூஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. போற வழியில யாரையாவது பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு போங்க. அண்ட் போற வழியில ரொம்ப ரேர் தான் பீப்புள்ஸை பார்க்கறது. ஸோ பெட்டர் மேப் லோட் பண்ணுங்க. அண்ட் வழியில யாராவது உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்டாங்கன்னா உங்களால ஏற்ற முடியும்னா ஏற்றிக்கோங்க. பிகாஸ் இவங்கள்ட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கு. அதனால 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இந்த ஹில் ரீஜன்ல நடந்து மட்டுமே போறாங்க. 2 பேர் பைக்ல போனாலும் சரி, இன்னொரு ஒரு ஆள் உட்கார வைக்க முடியும்னா கண்டிப்பா ஏற்றிக்கோங்க. எப்பவும் போல சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன்ட் இன் திஸ் ட்ரிப். போற வழியில ஒருத்தட்ட வழி கேட்டால் அவர் தனியா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு தான் போறோம், உங்களுக்கு ஃபால்ஸை காட்டுற வரைக்கும் இறங்குறோம், எங்களுக்கு அவசியம் இல்லை, அங்கேருந்து எங்களுக்கு வேற வழியும் இருக்கு போகிறதுக்கு, ஸோ நீங்கள் தனியாக வரீங்கன்றனால உங்களுக்கு ஃபால்ஸை காட்டிட்டு நாங்கள் அந்த சைட் போயிடுறோம், நீங்கள் திருப்பி மேலே ஏறிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் இறங்க ஆரம்பித்தேன். கோரையார் ஃபால்ஸ் அஃபீஷியல் டூரிஸ்ட் சைட் அனௌன்ஸ் பண்ணல, பட் அதுக்கான வேலைகள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம தாண்டி வந்த ஆற்றுல கூட ஒரு பிரிட்ஜ் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ இவங்க 2 பேர் கூட நான் போயிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர்கிட்ட இவங்க 2 பேரும் போய் இவர் தனியாக திருப்பி மேலே ஏறுற மாதிரி வரும், ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் கீழே இறங்கிட்டு அவர் கூட இருந்துட்டு மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க. அண்ட் மேலே ஏறிட்டு இருந்தவங்க 2 பேருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹவு ஸ்வீட் தீஸ் பீப்புள்ஸ் ஆர். ஸோ அவங்க 4 பேர் கூட சேர்ந்து நான் கீழே இறங்கிட்டு இருந்தேன். அப்போதான் அந்த வியூ வந்துச்சு, the Koraiyar Falls. So peoples, we are almost at the ending stage of the video. இந்த வீடியோவை அந்த 4 பேரை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். கீழே என்ன சேஃபாக கூட்டிகிட்டு போய் மேலே வரைக்கும் வந்து விட்டதுக்கு. கோரையார் ஃபால்ஸ் வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும் போகிறதுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப டீப்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் போகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் விழுந்து ஸ்விம்மிங் தெரியாமல் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அஃபிஷியல் டூரிஸ்ட் பிளேஸ்க்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு சேஃபாக குளிக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அது வரைக்கும் நான் ஸ்விம்மர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைஃபே ஃபுல்லாக கிரிஞ்சை தான் போயிட்டு இருக்கு. அந்த கிரிஞ்சில் இருந்து கொஞ்சம் விலகி வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், ஒரு வீக்கெண்ட் போய் பிளான் பண்ணணும்னா பச்சைமலை சூஸ் பண்ணுங்க. இது அண்டர் ரேட்டட் ஹில்னால உங்களுக்கு சுத்தமா டிராஃபிக் ப்ராப்ளமும் இருக்காது, அதிகமான டூரிஸ்ட் ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் இது நீட்டா இருக்கு, வந்தீங்கன்னா குப்பை போடாது. டூரிஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இடத்த டெவலப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரூம்ஸோட ரேட்டுக்கு போயெல்லாம் ஃபாரஸ்ட் டேக்கு வந்து 1500 சார்ஜ் பண்றாங்க. 4 to 5 மெம்பர்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஹட்ல ஸ்டே பண்ணலாம். அண்ட் டாமுக்கு பெர் ரெட்டுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது போக டிஸ்பிளேவும் பண்ணுறேன். அவருக்கு கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். கைஸ் பச்சைமலை ஏறும்போது இந்த ரூட் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் பிளான் இருக்குது. எந்த ஊர்லேருந்து வரதுனால நீங்கள் துறையூர் பிடிச்சி தான் பச்சைமலை ஏறணும். ஸோ அந்த துறையூர்லேருந்து நீங்கள் கோரையாருக்கு மேப் போட்டிருங்க. ஸோ கோரையாரை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சைமலை போயிட்டு பச்சைமலையில் ஸ்டே பண்ணி மங்களம் ஃபால்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் இந்த கோரையார் ராமநாதபுரம் புத்தூர் கோரையார் ரோட் பிடிச்சி கீழே இறங்கிடுங்க துறையூர். இந்த சைடு ரோட்ஸ் எல்லாமே செம க்ளீனாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த அண்டர் ரேட்டட் ஜெம்மை பற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பீப்புள்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். or else feel free to text me in Instagram. So guys, travel and enjoy. This is Amuthu signing off. Tata, bye bye and take care.